அத்தியாயம் 52 பரிணாம வளர்ச்சி 2. ஒரு விசித்திரமான ஆன்மீக ஆற்றல் மெதுவாக அலைபாய்ந்து கொண்டிருந்தது. மண்ணெறி பல்லி திடீரென்று வலியால் துடித்தது, ஆனால் அது பெரும்பாலும் உற்சாகமாகவே இருந்தது. அதன் உடல் கடுமையாக நடுங்க ஆரம்பித்தது. இந்த நிலையற்ற ஆன்மீக ஆற்றல் இன்னும் ஊதா நிற கோடுகளின் வடிவில் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இந்த அலைவுகளின் அளவு சாதாரண இரண்டாம் நிலை மந்திர மிருகத்தால் செய்யக்கூடியதை விட அதிகமாக இருந்தது. பரிணாம வளர்ச்சியா? இந்த மண்ணெறி பல்லி உருமாறப் போகிறதா என்று வயதான பெரியவர் அதிர்ச்சியுடன் கத்தினார். ஒரு மந்திர மிருகம் உருமாறுவது அரிதான ஒன்றல்ல, ஆனால் பொதுவாக 5ஆம் நிலைக்கு மேல் உள்ள மந்திர மிருகங்கள் மட்டுமே உருமாற முடியும். இந்த மண்ணெறி பல்லி வெறும் 2ஆம் நிலை மந்திர மிருகம். ஆனால் லாங்ஹாஃப் சென்னின் இரத்தத்தை பெற்றவுடன் அது உருமாற விரும்பியது. புப் என்ற சத்தத்துடன் காற்றில் தீவிர ஊதா நிற கொந்தளிப்புகள் திடீரென தோன்றின. உடனடியாக அதன் 1 மீட்டர் உயர உடல் கண்ணுக்கு தெரியும் வேகத்தில் வளர ஆரம்பித்தது. உருமாற்றம் அதன் உடல் அளவை பட்டியது மட்டுமல்ல, செதில்களும் அற்புதமான மாற்றங்களுக்கு உட்பட்டன. அவற்றின் அசல் தட்டையான மற்றும் வழுக்கும் தோற்றத்திலிருந்து அவை கூர்மையாகவும் நீளமாகவும் மாறின, மேலும் குறிப்பிடத்தக்க வகையில் தடிமனாகவும் ஆகின. மிகவும் விசித்திரமான மாற்றம் அதன் கழுத்துக்கு மேலே உள்ள வீக்கத்தில் இருந்தது. இந்த வீக்கம் எதிர்பாராத விதமாக உடலின் மற்ற பகுதிகளுடன் சேர்ந்து விரிவடைந்தது. புச்சி என்ற சத்தத்துடன் மண்ணெறி பல்லியின் உடல் திடீரென விரைத்தது. உடனடியாக அதன் கழுத்தில் உள்ள வீக்கத்திலிருந்து ஒரு புதிய தலை உருவாகத் தொடங்கியது. அது அதன் முந்தைய தலைக்கு பக்கவாட்டில் தோன்றியது. இந்த நேரத்தில் அதன் உடல் 1 மீட்டரில் இருந்து 2 மீட்டர் நீளமாக வளர்ந்தது. ஒரு ஊதா நிற ஒளி திடீரென பிரகாசித்தது. எல்லாம் அசைவற்று நின்றது போல் இருந்தது. ஊதா நிற பகுதிகள் அதன் 2வது தலைக்கும் நீண்டு, இந்த 2வது தலைக்கு மேலே சில வீக்கங்கள் உருவாகின. அது மிகவும் பயங்கரமாக தோன்றியது. உருமாற்றத்திற்கு பிறகு 2வது தலைக்கும் முதல் தலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று தோன்றியது. ஒரே ஒரு வேறுபாடு கண்களின் நிறம். இந்த 2வது தலைக்கு ஒரு ஜோடி தங்க நிற கண்கள் இருந்தன. மண்ணெறி பல்லியின் உருமாற்றத்திற்கு பிறகு அதன் 4 முக்கிய கால்கள் மிகவும் தடிமனாகின. அதன் முதுகில் உள்ள ஓடு மிகவும் வலுவானது. உருமாற்றத்திற்கு பிறகு அதன் புதிய தோற்றம் இந்த 2 தலைகளுடன் முன்பு அதன் கழுத்தில் இருந்த வீக்கத்தால் ஏற்பட்டது போல் இனி ஊனமுற்றதாக தோன்றவில்லை. உருமாற்றத்திற்கு பிறகு 2வது தலையின் கழுத்து வேரில் ஒரு புதிய வீக்கம் மீண்டும் தோன்றியது. ஆனால் அது முந்தைய வீக்கம் போல் பெரியதாக இல்லை, ஒரு முஷ்டி அளவுதான் இருந்தது. 4ஆம் நிலை மத்திய தரம். யேஹோவா மற்றும் வயதான பெரியவர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களின் கண்களில் பெரும் அதிர்ச்சி இருந்தது. ஒவ்வொரு மந்திர மிருக நிலையும் கீழ்நிலை, மத்திய நிலை, உயர்நிலை மற்றும் உச்ச நிலை என பிரிக்கப்பட்டது. 2ஆம் நிலையின் மத்திய தரத்திலிருந்து 4ஆம் நிலையின் மத்திய தரத்திற்கு தாவுவது ஒரு 8 படி உருமாற்றம். அவர்கள் இதை பார்த்தது பற்றி பேச வேண்டாம், இந்த வகையான நிகழ்வை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டதும் கூட இல்லை. சாதாரண மந்திர மிருகங்களின் உருமாற்றம் அதிகபட்சம் உடலில் சில மாற்றங்களை மட்டுமே செய்ய வேண்டும், பலத்தை சிறிது அதிகரித்து மத்திய தரத்திலிருந்து உயர் தரத்திற்கு உயர வேண்டும். ஒரு நிலை உருமாற்றம் என்பது அவர்கள் கேள்விப்படாத ஒன்று. ஆனால் அது இந்த மண்ணெறி பல்லியால் அவர்கள் கண்முன்னே செய்யப்பட்டது. இல்லை, இதை இனி மண்ணெறி பல்லி என்று அழைக்க முடியாது. 2வது தலையின் பண்பு முற்றிலும் வேறுபட்டது, ஒரு புனிதமான பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு இரட்டை தலையுடைய இரட்டை பண்பு கொண்ட பல்லி இன மந்திர மிருகம். அது என்ன வகையான இனமாக இருக்கும்? குறிப்பாக இந்த உருமாற்றத்தின் போது ஏற்பட்ட முன்னேற்றத்திற்கு பிறகு இந்த மண்ணெறி பல்லியின் புதிய தோற்றம் இனி ஒரு பயனற்ற மந்திர மிருகத்தின் தோற்றம் போல் இல்லை. யேஹோவா அதன் புதிய தலையிலிருந்து தோன்றிய புதிய வீக்கத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தினார். இந்த மண்ணெறி பல்லியின் அடுத்த உருமாற்றத்தில் 3வது தலை தோன்ற முடியுமா? யேஹோவா தனது எச்சிலை விழுங்கி தன் அருகில் இருந்த வயதான பெரியவரிடம் கேட்டான். பெரியவரே, இந்த வகையான மந்திர மிருகத்தை உங்களுக்கு தெரியுமா? அந்த வயதான பெரியவர் கசப்பான சிரிப்புடன் தலையை அசைத்தார். சற்றும் இல்லை. எல்லா வகையான மந்திர மிருகங்களையும், குறிப்பாக வெவ்வேறு பரிமாணங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டவற்றை யாரும் அடையாளம் காண முடியாது. இந்த சிறுவன் ஒரு புதையலை கண்டுபிடித்தான் போல் தெரிகிறது. இந்த பல்லி ஒருமுறை உருமாற முடிந்தால் லாங்ஹாஃப் சென்னுக்கு ஒரு சிறந்த வாகனம் கிடைக்கும். ஐயோ, அவன் என்ன செய்கிறான்? அவர்கள் பேசிக் கொண்டிருந்தபோது உருமாற்றத்தை முடித்த 2 தலை பல்லி அதன் 2 தலைகளையும் தாழ்த்தியது.
லாங்ஹாஃப் சென் கவனமாக பார்த்தான். உருமாற்றத்தால் அதிர்ச்சியடைந்தான். நீண்ட வால் பின்னால் இருந்து முன்னால் சுழற்றப்பட்டது. இரண்டாவது தலை அதை கடித்தது. ஒரு சுவையற்ற ஊதா நிற இரத்தத்தை வெளிப்படுத்தியது. இந்த உருமாற்றத்துடன் அதன் இரத்தத்தின் நிறமும் எதிர்பாராத விதமாக மாறியது. ஒப்பந்த அடையாளம் மீண்டும் தோன்றியது. ஆனால் பல்லியின் முதுகில் இருந்த இந்த ஒப்பந்த அடையாளம் உருமாற்றத்துடன் பெரிதாக வளரவில்லை. இந்த முறை பல்லிதான் அதன் தோற்றத்தை தூண்டியது. நீண்ட வால் மெதுவாக முன்னோக்கி நகர்ந்தது. ஊதா ரத்தம் அதன் வால் நுனியில் இருந்து வழிந்து லாங்ஹாஃப் சென்னின் நெற்றியில் இருந்த அடையாளத்தை நோக்கி நேரடியாகச் சென்றது. லாங்ஹாஃப் சென்னின் உடல் விறைப்பாக இருந்தது. ஒரு சூடான எரியும் நீரோட்டம் பாய்ந்து அவனது நெற்றியில் ஊற்றப்பட்டு உடனடியாக அவனது உடல் முழுவதும் பரவுவதை அவன் உணர்ந்தான். உதவிக்கு நன்றி செலுத்துகிறது. அது தன் சொந்த இரத்தத்தை பயன்படுத்தி அதை ஹாஃப் சென்னுக்கு அனுப்புகிறது. யெகோவா இந்த காட்சியைக் கண்டு வியந்தார். ஒரு மந்திர மிருகத்தின் நிலை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கும். 6ஆம் நிலைக்கு மேல் உள்ள மந்திர மிருகங்கள் மனிதர்களை விட உயர்ந்த அறிவை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கண்முன்னே இருந்த இந்த 2 தலை பல்லி மிகைப்படுத்தப்பட்ட புத்திசாலித்தனம் உள்ளதாக தோன்றியது. அது லாங்ஹாஃப் சென் தனது இரத்த குறைபாட்டை ஈடுசெய்ய பயன்படுத்திய முறையை கூட கற்றுக்கொண்டது. 2 தலைகள், 4 கண்கள், 2 சிவப்பு மற்றும் 2 தங்க நிறத்தில் லாங்ஹாஃப் சென்னை அன்புடன் பார்த்தன. 2 தலை பல்லியின் உடல் லேசாக நடுங்கியது. லாங்ஹாஃப் சென்னின் நெற்றியில் இருந்து அவனது உடல் முழுவதும் நரம்புகள் தோன்ற ஆரம்பித்தன. அவனது முழு உடலும் ஒரு வித உலை போல் இருப்பதாக அவன் உணர்ந்தான். அது வலியா அல்லது வசதியாக இருந்ததா என்று அவனால் சொல்ல முடியவில்லை. அவனது இரத்த நாளங்கள் ஒரு எரியும் உணர்வால் நிரம்பி வானத்தையும் பூமியையும் தலைகீழாக மாற்றும் மாற்றங்களுக்கு உட்படுவதை அவனால் மங்கலாக உணர முடிந்தது. இந்த எரியும் உணர்வில் அவனது மந்தமான உணர்வு படிப்படியாக மறைந்தது. சுவையற்ற இரத்தம் 2 தலை பல்லியின் உடலில் இருந்து வெளியேறி ஒரு சிவப்பு ஒளிரும் வளையத்தின் வடிவத்தை எடுத்து மெதுவாக ஒன்றிணைந்து பின்னர் அதன் முதுகில் உள்ள ஒப்பந்த அடையாளத்தில் கூடியது. லாங்ஹாஃப் சென்னும் பல்லியும் ஒரே நேரத்தில் நடுங்கின. இரு தரப்பும் ஒரு தெளிவற்ற பழக்கமான உணர்வை உணர்ந்தன. அவர்களின் இரத்த ஒப்பந்தம் எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் இடையிலான உறவை விட ஆழமானது. வயதான பெரியவர் தன்னையறியாமல் சத்தமிட்டார். தன் எஜமானரை காப்பாற்ற ஒரு இரத்த இணைப்பை தொடங்குகிறது. இந்த 2 தலை பல்லி ஹாஃப் சென்னின் கருணைக்கு உண்மையிலேயே நன்றியை திருப்பிச் செலுத்துகிறது. யெகோவா இரத்த ஒப்பந்தத்தை பற்றியும் அறிந்திருந்தார். இது ஒரு அரிய வகை தீவிர ஒப்பந்தம். லாங்ஹாஃப் சென் சிறிதளவு தீங்கு அடைந்தால் கூட இந்த 2 தலை பல்லியும் தீங்கு அடையும். லாங்ஹாஃப் சென் இறந்தால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி இறந்துவிடும். இருப்பினும் அது இறந்தால் அது லாங்ஹாஃப் சென்னை பாதிக்காது. ஒரு இரத்த ஒப்பந்தம் பல பயன்களை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவர் தனது திறன்களை அதன் மூலம் தனது எஜமானருக்கு அனுப்ப முடியும். பொதுவாக எந்த மந்திர மிருகமும் இந்த வகையான ஒப்பந்தத்தில் நுழைய விரும்பவில்லை. இதனால் இரத்த ஒப்பந்தங்களின் மர்மங்கள் சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. வயதான பெரியவர் ஆழ்ந்த மூச்சுவிட்டு மெதுவாகச் சொன்னார். இந்த பல்லி எதிர்காலத்தில் ஒருமுறை உருமாற முடியுமா இல்லையா என்பது முக்கியமல்ல. அது எந்தவொரு மற்ற நைட் துணையை விடவும் உன் சீடனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும். இது ஒருவேளை இந்த பின்னடைவிலிருந்து வரும் ஒரு நன்மை. ஒளி படிப்படியாக மறைந்தது. லாங்ஹாஃப் சென்னின் உடலில் உள்ள ஊதா நிற நரம்பு பகுதிகள் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தன. 2 தலை பல்லி அதன் வாலை உள்ளிழுத்து லாங்ஹாஃப் சென்னின் பக்கவாட்டில் வந்து அதன் 2 தலைகளையும் பயன்படுத்தி மெதுவாக அவனது காலை தடவியது. எனக்கு இவ்வளவு சிறந்த துணையா? என் பெயர் ஹாஃப் சென். நான் உனக்கு இந்த பெயரை தருகிறேன். ஹாவ் யூ?